அவர் உச்சநீதிமன்றத்துக்கு போகும்போது அவரோட ஸ்பெசிபிக் கேள்வி, எங்களுக்கு நம்பகத்தன்மை இல்லாதவாறு ஆல்ரெடி இன்வெஸ்டிகேஷன் நடக்குது, இன்வெஸ்டிகேஷனுக்கு முன்னாடியே ஃபைண்டிங் இருக்க மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் வருது. யார்கிட்ட? அரசு அதிகாரிகள் கிட்ட இருந்து. அரசு அதிகாரிகள் கிட்ட இருந்து. ஓகே. சோ ஏனா என்கொயரி அவர் வந்து அந்த ஒரு சில அதிகாரிகள் ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் ஒன்னு கொடுத்தாங்க இல்லையா, அத குறிப்பிடுகிறார். அது இல்லாம காவல்துறையினர் தனியா கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ஸையும் குறிப்பிடுகிறார். சரி. சோ இது இரண்டுமே நடந்துருச்சுன்னா அவங்க ஃபைண்டிங்கை வச்சுக்கிட்டு, அதாவது டெசிஷனை வச்சுக்கிட்டு இன்னைக்கு என்கொயரி பண்றாங்க அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கு. அதனால முன்முடிவுகளோடு அவர்கள் இதை அணுகுகிறார்கள். அதனால அது இருக்கக்கூடாது ஒன்று. இரண்டாவது, அலிகேஷன் அங்க இருக்க மக்கள் கிட்டையும் சரி, எங்க கிட்டையும் சரி, பொது தளத்திலையும் சரி, பல தரப்பு கிட்ட இருக்கு. அதாவது ஒருத்தர் மட்டும் தவறு செய்தார்கள், ஒருத்தர் மட்டும் நெக்லிஜென்ட் அப்படின்னு கிடையாது. அப்ப எல்லாத்தையுமே ஃபேரா என்கொயரி பண்ணணும். அந்த என்கொயரி வேறு சில சதி திட்டங்களும் இருக்கலாம் என்று எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. ஆமா, டெஃபினட்டா. இன்ஃபேக்ட் அதுல ப்ளீடிங்ஸ் வந்து ஃபுல்லா அவைலபிள் கிடையாது, பார்ட்டா அவைலபிளா இருந்தது. அவர் வெளியில பிரஸ் ஸ்டேட்மெண்ட்ல ஆதவ அர்ஜுனா அவர்கள் கூறியது வந்து, எங்களுக்கு திமுகவினர் சார்ந்த மந்திரிகள் மீதும் சந்தேகம் இருக்கிறது அப்படின்னு அவரு ஸ்டேட்மெண்டா சொல்றாரு. அது ப்ளீடிங்ஸ்ல இருந்துச்சா இல்லையான்னு சொல்லிட்டு நமக்கு டீடைல்ஸ் கிடைக்கும் போது தான் பார்க்க முடியும். டெஃபினட்டா. சரி, புரியுது எனக்கு. எஸ்.